வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான ஒரு கீரை, அது என்னென்னா செங்கீரை. செங்கீரைன்னா முளக்கீரை. அது சிகப்பாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் செங்கீரை. அந்த கீரையோட மருத்துவத்தன்மை பற்றியும் அது எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல செங்கீரை சிகப்பாக இருக்கும். சிகப்பாக அதை முளைக்கீரை, அரைக்கீரை முளைக்கீரை இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது சிகப்பாக இருக்கிறதுனால செங்கீரை சொல்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு முளைக்கீரை தான். இந்த கீரையை போட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு பிறகு பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயமும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. பிறகு ஒரு கடாயை வச்சு நம்ம இந்த கடுகு நம்பருக்கு போட்டு ஒரு 2 மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. பிறகு நல்லா ஒரு 15-20 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் கடுகு நம்பர் போட்டு தாளிக்கையிலேயே கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. போட்ட பிறகு இந்த கீரையும் அள்ளி கொட்டி நல்லா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. கரிச்சிடும் பார்த்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு அது ஒரு 10 நிமிஷம் எல்லாம் நல்லா வெந்துடும், பூவாக வெந்துடும். வெந்த பிறகு நீங்கள் தேங்காய் கொஞ்சம் திருவி கொட்டி அதை சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணால் பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக போடுங்க. வேகப்பட்டு அதில் தக்காளி வெங்காயத்தை போட்டுருங்க. பருப்புலேயே போட்டு வேக வச்சுருங்க. பிறகு மறுபடியும் ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சு இந்த கீரையை நல்லா கழுவிட்டு அதை அள்ளி போட்டு நல்லா கடுகு போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். தாளிச்சிட்டு இது மிளகாய் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படியே இதில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போட்டால் போட்டுக்கலாம், இல்லை சும்மாவும் போட்டுக்கலாம், சும்மாவும் எடுத்துக்கலாம். மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். அது பொரியல் தொட்டுக்க சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஏன்னா செங்கீரை கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் உள்ளது, அதனால நீங்கள் தேங்காய் போடாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஒவ்வொருத்தங்க தேங்காய் அரைச்சி கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி அதில் போட்டாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. இது கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால அது விரும்ப மாட்டாங்க. பாதி பேர் என்னென்னா காரம் ரொம்ப வேணான்ட்டு அதை செய்வாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். அப்புறம் இது நம்ம நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ இன்றைக்கி என்னென்னா நம்ம செங்கீரையை இந்த கடையில் செஞ்சுருக்கேன். நான் இது கடையல். உங்களுக்கு இது நீங்கள் கீரை கூட்டாக செய்வீங்க. இது நாங்கள் கடையில் செஞ்சுருக்கேன். கடையில் எப்படி செய்யுதுன்னா, இந்த கீரையெல்லாம் அரிஞ்சு போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஏனத்தில் போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு பிறகு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கி தக்காளி எவ்வளோன்னா ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா போட்டு வதக்கிடணும். வதக்கின பிறகு ஒரு கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு அதை நம்ம இதில் மிக்சிலேயே கொட்டிடலாம். இந்த கீரையிலே கொட்டிடலாம். கொட்டி மிக்சியை போட்டு நல்லா அடிச்சிடணும். இந்த இதை போட்டு இந்த கீரையெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு அதில் மிளகாய் எல்லாமே அதிலே ஒன்றாவே போட்டுடணும். போட்டு நல்லா அடிச்சிடணும். கடுகு போட்டு அதையும் போட்டு அடிச்சிடுங்க. பிறகு அதை எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அப்படி தான் இதே மாதிரி ஒரு பாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையா, அதனால் வேறு பாத்திரம் நல்லா பெருசாக உள்ளதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சு இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டா புளிச்சக்கீரை தெரியுங்க. இதில் கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கும்போது அதில் ஒரு புளி, நம்ம நெல்லிக்காய் செய்து புளி வச்சுக்கோங்க. அப்போ புளிப்பாக நல்லாயிருக்கும், அந்த இனிப்பை எடுத்துரும். இதை போட்டு நீங்கள் நல்லா புளியை வச்சு சேர்த்து அப்படியே அடைச்சிருங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றாவே போட்டு அடிச்சிருங்க. போட்டு அதை எடுத்து சாப்பிட்டா அப்படியே புளிச்சக்கீரை போட்டு சாப்பிடுவாங்கள்ல, புளிச்சக்கீரை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீரையை நீங்கள் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ரத்த விருத்தி பண்ணும். இது நம்மளுக்கு ஞாபக சக்தி, குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ஞாபக சக்தி, நல்ல மெமரி பவர் ஜாஸ்தியாக வரும். அதோட ஹார்ட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு
சுகருக்கு இது எல்லாமே நல்ல மருந்து. இந்த கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிட சாப்பிட உடம்புல வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனையே வராது. இது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு இது பலன் ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.